Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. வணக்கம். சீனாவோட நட்புறவாக போகிறது இந்தியாவிற்கு மிகப்பெரிய ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எச்சரிக்கை வெளியாகி இருக்கு. இந்த எச்சரிக்கையை வெளியிட்டது யாரு, அதற்கு அவர்கள் சொல்லும் காரணம் என்ன அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது திபெத்தியன் கவர்மெண்ட் இன் எக்ஸைல், அதாவது நாடு கடத்தப்பட்ட திபெத்திய அரசாங்கம் இந்தியாவை மையமாக வச்சு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த அரசாங்கத்தோட முன்னாள் ஜனாதிபதி லோப்சங் சங்கே அவர் தான் இந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கார். அவர் சொல்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், சைனாவுக்கு திபெத் உள்ளங்கை மாதிரி அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா அந்த உள்ளங்கைக்கு 5 விரல்கள் இருக்குது. அது என்னென்னா லடாக், நேபாள், பூட்டான், சிக்கிம், அருணாச்சல். ஸோ இந்த 5 விரல்களை கைப்பற்றியே ஆகணும்னு சீனா திட்டவட்டமாக இருக்குது. அதற்கான செயல்களிலும் அவங்க ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. எப்பப்பெல்லாம் இந்தியா சைனாவோட நட்புறவாக போகணும்னு நினைக்குதோ அப்பெல்லாம் நட்பாக இருக்கிறது மாதிரி நடித்து திரும்பவும் தங்களோட வேலையை காட்டுறதை சீனா வழக்கமாக வச்சுருக்கு. அந்த வகையில் நேருவினுடைய ஆட்சி காலத்தில் இந்தியா சீனா போர் ஏற்பட்டது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதற்கு பிறகு 2015ஆம் ஆண்டு ஜி ஜின்பிங்கும் பிரதமர் மோடி அவர்களுக்கும் இடையே நட்பு மலர்ந்துச்சு. ஆனால் சில ஆண்டுகள்லேயே டோக்லாம் ஸ்டாண்ட் ஆஃப் ஏற்பட்டது. அதே போல் 2019 தான் இந்தியா சைனா 70 ஆண்டு கால நட்பு கொண்டாடிச்சு. ஆனால் அடுத்த வருஷமே பார்த்தோம் அப்படின்னு சொல்ல கல்வான் கிளாஷ் வந்துருச்சு. அந்த வகையில் தற்போதும் இந்தியா சைனா இரு நாடுகளும் தங்களுடைய உறவை மேம்படுத்தி கொள்ளும் வகையில் நெருக்கமாக வந்திருக்கு. திரும்பவும் இந்த 5 ஃபிங்கர்ஸை காரணமாக காட்டி இந்தியாவினுடைய முதுகில் சைனா குத்தும் அப்படின்ற எச்சரிக்கையை இவர் விடுத்திருக்கார். ஸோ இந்த எச்சரிக்கையை கேட்கும்போது இது நியாயமான எச்சரிக்கையாக தான் நமக்கு தோன்றும். ஆனால் இதில் வித்தியாசம் என்ன அப்படின்னு சொன்னால், முந்தைய அரசாங்கங்கள் மாதிரி தற்போதைய அரசாங்கம் சைனா கிட்ட ஏமாற போவது கிடையாது. அது ஏன் அப்படின்றத பார்ப்போம். தற்போதைய அரசாங்கம் தங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி அப்படின்ற கான்செப்டில் ரொம்பவுமே தெளிவாக இருக்காங்க. அதாவது நமக்கு சைனாவும் நிரந்தர எதிரி கிடையாது, யூஎஸ்ஏவும் நிரந்தர எதிரி கிடையாது. அதனால தான் அமெரிக்கா இந்தியாவிற்கு 50% வரி விதித்த போது சைனாவோட இந்தியாவால் நெருக்கம் காட்ட முடிஞ்சது. அப்படி நெருக்கம் காட்டினாலும் சைனாவை நம்ம முழுசாக நம்பலை அப்படின்றதுக்கு ஆதாரமாக குவாட் அப்படின்ற கூட்டமைப்பை விட்டு வெளியேறாமல் இந்தியா அதில் உறுதியாகவே இருக்குது. ஸோ ஒரே நேரத்தில் சைனாவை நாங்கள் விடலை அப்படின்னு சொல்லி அமெரிக்காவுக்கும், குவாடை நாங்கள் விடலை அப்படின்னு சொல்லி சைனாவுக்கும் மெசேஜ் கொடுத்துருக்கு இந்தியா. ரெண்டாவது, மலாக்கா ஸ்ட்ரெயிட்டில் இனி இந்திய கடற்படையும் ரோந்து செல்லும் அப்படின்ற ஒரு முக்கியமான முடிவு மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இதன் மூலமாக இந்திய பெருங்கடலுக்குள்ள இந்தியாவினுடைய கண்காணிப்பை மீறி எந்த ஒரு சீன போர்க்கப்பலும் நுழைய முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கு. அதை தாண்டி குவாடு கூட்டமைப்பின் மூலமாக இந்தோ பசிபிக் பிராந்தியத்திலும் இந்தியா தன்னுடைய கடற்படையோட பிரசன்ஸை உருவாக்கியிருக்கு. கூடுதலாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், பிலிப்பைன்ஸ் மற்றும் வியட்நாம் மாதிரியான நாடுகளுக்கு இந்தியா தன்னுடைய ஆயுத ஏற்றுமதியையும் அதிகரிச்சிருக்கு. கடைசியாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், பிரதமர் மோடியினுடைய ஆட்சிக்கு முன்பு 50 ஆண்டுகளில் எல்லைகளில் நடந்த வளர்ச்சி திட்டங்களை விட கடந்த 10 ஆண்டுகளில் எல்லைகளில் மேற்கொள்ளப்பட்ட இந்த வளர்ச்சி திட்டங்கள் அப்படின்றது அபரீதமானதாக இருக்குது. ரோட்வேஸ் ஆகட்டும், ரயில்வேஸ் ஆகட்டும், சைனாவுக்கு சவால் விடும் வகையில் இந்திய அரசாங்கமும் நிறைய திட்டங்களை நிறைவேற்றியிருக்காங்க. இதன் மூலமாக ட்ரூப்ஸ் டிப்ளாய்மெண்ட் அப்படின்றத எளிதில் மேற்கொள்ளும் வகையில் இந்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. ஸோ இந்த நடவடிக்கைகள் மூலமாக நமக்கு ஒன்று தெளிவாக தெரியுது. சைனாவை இந்தியா பகச்சிக்க விரும்பலை, அதே நேரம் சைனாவை கண்ணை மூடிட்டு இந்தியா நம்பவும் செய்யலை. சைனாவோட நட்பு பாராட்டுற அதே வேளையில் தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டிய அனைத்து நடவடிக்கைகளையும் இந்தியா மேற்கொண்டுகிட்டு தான் இருக்குது. Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.